வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் போலமா சேனல் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக வந்து எங்கே போகிறோன்னா, நம்ம ஏற்காடு வந்து இதுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஏற்காட்டில் நிறையா ஸ்பெஷல் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி போய் நம்ம என்னென்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். வாங்க, அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம வந்து ஏற்காடுக்கு வந்துட்டோம். பார்த்தா இங்கே நல்லா பிளேசஸ்லாம் சரி சூப்பராக இருக்குது. நம்ம ஏரிக்கு தான் வந்தோம். நேராக பார்த்தா இந்த ஒரு வழி போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா இங்கே வந்து எல்லாம் ஊராக இருக்குது மக்களே. நிறையா வந்து ஊருங்க வந்து அங்கங்க வீடுங்க கட்டியிருக்காங்க. கரெக்ட் மேலேயே வீடுங்க இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி கரெக்ட் மேல வீடு இருக்குமோ அதே மாதிரி வீடு வீடா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, இங்க ஒரு மூங்கில் மரமா என்ன மரம் ப்ரோ? என்ன ப்ரோ? யூடியூப் சேனலா? ஆமா ப்ரோ, யூடியூப் ப்ரோ சேனலா? வீடியோ தான் ப்ரோ எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ எடுக்க. ஆமா ப்ரோ, எடுக்க பிடிக்கிறீங்க நீங்க தேவையில்லாத என்னடா போன் என்ன கையில வாங்குறீங்க ப்ரோ? வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் போலமா சேனல் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக வந்து எங்கே போகிறோம்னா, நம்ம ஏற்காடு வந்து இதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஏற்காட்டில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி போய் நம்ம என்னென்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். வாங்க, அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நாளாக வந்து வீடியோ நமக்கு வந்து எடுத்து இது பண்ணிட்டு வந்து எங்கள் அண்ணா தான் வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருந்தார். இதனால் நான் மட்டும்தான் நான் வந்து சேனலில் வந்து ஃபேஸ் காட்டிகிட்டு இருப்பேன். இதுக்கு மேலே அண்ணாவும் வந்து ஃபேஸ் காட்டுவாங்க. அண்ணா தான் இப்போ வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் வந்து அண்ணாவை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவர் தான் நம்ம அண்ணன். இதுக்கு மேலே சேர்ந்து தான் வீடியோ நிறையா வரும். நீங்கள் ஃபன் வீடியோவும் நிறையா இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்துட்டுருக்கோம் பக்கமாக. சிக்னலில் வண்டி நிற்குது. நம்ம இப்போ அந்த எருமை மாடு இருக்கும்ல, அஸ்தம்பட்டி, அந்த இடத்துல இருக்கிறோம் கரெக்டாக. இப்போ அங்கேருந்து நேராக நம்ம அப்படியே இப்படி வளையிறோம். ஏற்காடு போயிட்டு நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். வழியில் அழகாக பாக்கு மர தோப்பு வந்து இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி சின்னதாக இருக்குது, இது மேலே ஏறி எப்படி பாக்கு கட் பண்ணுவாங்கன்னு தெரில. அதுக்கு தான் மிஷின் வச்சுருக்காங்களா என்னமோ. வரும்போது ஞாபகம்லாம் தண்ணி எடுத்து வராத வந்துட்டோம். சரி, வழியிலையோ தண்ணி வாங்கலான்னு சொல்லிட்டு கடையை தொடங்கிட்டே போயிட்டுருக்கோம். சரி, போகிற வழியில் எப்படியும் தண்ணி தாக எடுக்கும். தண்ணி வேணும்ல, அங்கே போனால் கூட அங்கே கடைங்க இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வரைக்கும் தண்ணி தாக எடுத்தால் தண்ணி வேணும். அதுக்காக நம்ம வந்து கீழே எங்கேயாவது கடையை பார்த்து தண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடையை பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், ஒன்று ஏற்காடுக்கு 20 கிலோமீட்டர் தான் அப்படின்னு போட்டிருக்கு. நேராக போகணுமா? சைடில் போனால் குருமம்பட்டி பூங்கா. ஃப்ரெண்ட்ஸ், தம்பியை தண்ணி வாங்குறதுக்கு அனுப்பியிருக்குது. இன்னும் ஆளையே காணோம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. அதான் வந்துட்டா அப்படி வாங்கிட்டு அப்படி மேலெல்லாம் போயிட்டா தண்ணி தொலைவுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேயே வாங்கிக்கலான்ட்டு வாங்கியாச்சு. 2 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். சரிங்களா, நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இதிலேருந்து. பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம தண்ணி வாங்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போர்டு போட்டிருக்கு, ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வழியிலலாம் கடைங்கலாம் நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்றும் இது பண்ண வேணும், வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெய்ய காலன்றதுனால எல்லாமே கொஞ்சம் காஞ்சிடுச்சு. மேலே எப்படி இருக்குன்னு தெரில. பாருங்கள், மேலே காட்டெருமை நிறைய விலங்குகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. எந்த ஒரு விலங்கையும் நம்ம வந்து துன்புறுத்தக்கூடாது. அதுங்க போக்கில் அதுங்க பாட்டுக்கு இருக்குது. நம்ம போக்கில் நம்ம போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். ஏதோ ஒரு அனிமலை பார்த்தாலும் நீங்கள் வந்து டக்குன்னு இது படக்கூடாது. பதட்டப்படவோ இல்லை அதை துன்புறுத்தோ ஏதாவது இது பண்ணவோ கல் எடுத்து போடவோ எதுவும் பண்ணக்கூடாது. ஏற்காட்டில் இந்த வளைவுகள் தான் சூப்பரே. நம்ம வேறு என்னதை சொல்கிறோமோ இல்லையோ, நேராக இந்த வளைஞ்சு போகும்போது தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மரம் எல்லாமே பட்டு போயிடுச்சு. வெயில் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம். அதனால தான் நம்ம ஏற்காடு போயிட்டுருக்கோம். பாருங்கள், எல்லா ட்ரீலாம் அப்படியே இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு. நல்லாவே எல்லாம் காஞ்சிடுச்சு. மேலே எப்படி இருக்குன்னு தெரில. மேலே போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் எத்தனை டைம் ஏற்காடு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வழியிலே வந்து எவ்வளோ தூரம் ஏற்காடு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வழியில் போட்டிருக்காங்க. வழியில் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி நம்ம இதில் போட்டிருக்காங்க. பாதி மலை தான் நம்ம ஏறி இருக்கோம்.
மலைகளின் அரசன் சேர்வராயன் ஏற்காடுன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாதி மலை வரல, இப்போதான் கால்வாசி மலை கூட இன்னும் தொடல. கால்வாசி மலை கூட இன்னும் தொடல. ஆனால் பாருங்கள், இங்கிருந்து பார்க்கவே வியூ நல்லா இருக்குது. மேலே போய் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செக் போஸ்ட் ஐயன் திருமணிக்கு வன சோதனை சாவடி. ஆனால் என்ன பார்க்க தான் ரொம்ப எல்லாம் காஞ்சி போயிருக்கு, ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கால்வாசி மலையிலே கீழே இருக்க ஊரில் நல்லாவே தெரியுது. அது என்ன மலைன்னு தெரியல, ஆனால் முன்னாடி ஃப்ரண்ட்லேயே இருக்கு. அந்த நம்ம போகிறவே அங்கே தான் போகுது இப்போ வழி. இந்த ரோடு வந்து அப்படியே மலையை அப்படியே சுற்றிட்டு ஏறுற மாதிரி ஏறுது. நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். நம்ம இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம், அப்படியே அந்தான ரோடு போகுது அந்த வழி. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இப்போ இங்கே வெயில், ஃபுல் வெயில் அடிக்குது. ஆனால் இப்போ லைட்டாக மேகமூட்டம் இருக்கிற மாதிரியே இருக்குது கீழே. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே லைட்டாக அப்படியே ஷேடாக இருக்குது மேகம். மழை பாருங்கள் அப்படியே செங்குத்தாக இருக்குது. அதை சுற்றி தான் அப்படியே ரோடு போகுது. நம்ம மலைக்கு பக்கமாக வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியுது, அங்கே அந்த இடத்துல தெரியுது. அதுக்கு பேர் ஜெமினி பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெமினி பேலஸ்ன்னு சொல்லுவாங்களாம். எனக்கு தெரியாது, அண்ணன் சொல்கிறாரு, கேட்டுக்கிறேன். இங்கே கொஞ்சம் பச்சையாகவே இருக்குது, இங்கே கொஞ்சம் கூலிங் இருக்குது ப்ரோ. இன்னும் மேலே போயிட்டா இன்னும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வரப்போ இந்த இடத்துல சரிஞ்சு போச்சு. நீங்கள் வரப்பியா? இது புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த இடம் சரிஞ்சிருச்சுங்களாம், இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்களாம். இங்கே கூட செஸ் போர்டு மாதிரி இருந்துச்சு, நிறையா வீடியோவில் பார்த்தேன். இப்போல்லாம் அலைஞ்சிருச்சு மழையின் காரணமாக. ஃபஸ்ட்டு வளைவு இல்லை, ஃபஸ்ட்டாக ரெண்டாவது வளைவு? ரெண்டாவது வளைவு, திருப்பூர் குமரன் வளைவு. பாருங்க, பாதி மலை ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். வளைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது கீழே. மக்களே இங்கே பாருங்கள், இப்போவே வந்து எல்லாம் கீழே இருக்கிறதுலாம் எதுவுமே தெரியல. மேகமூட்டம் நல்லாவே வெயில் கொளுத்திட்டு இருக்கு. ஆனால் பார்த்தா மேகம் எல்லாம் ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கு. அடுத்த வளைவு வீரன் வாஞ்சிநாதன் வளைவு. இன்னும் 20 வளைவா? 20 வளைவா டோட்டலா? இன்னும் 17 வளைவு இருக்குது. இந்த டோட்டலாக 20, இன்னும் 17 வளைவு இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் க்ரீனாக இருக்குது ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே க்ரீனாக மாறிட்டு. கீழே தான் கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. மேலே மலையோட குளிர்ச்சினால கொஞ்சம் தாவரங்கள்லாம் அப்படியே பச்சையாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோவில். அடுத்து வாவு சிதம்பரனா வளைவு.
அடுத்த வளைவு அண்ணன் வண்டியை வச்சு மறைச்சிட்டாரு. கீழே பாருங்க, இப்போதான் ஃபுல்லாகவே தெரியுது. இதெல்லாம் இந்த ப்ளூ கலரில் ஒரு பூ பூக்கிற சீசன் நடக்குது. இது அங்கங்கே அந்த ப்ளூ கலர் பூ மட்டும் மழை அங்கங்கே தெரியுது. நீங்கள் வந்தீங்க அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார் வளைவு, 6வது வளைவு. வீரபாண்டிய கட்டபொம்மன் வளைவு. இங்கே பாருங்க, மலைகளோட செங்குத்தாக எப்படி இருக்கு பாருங்க. மலை ஜில்லுன்னு இருக்கு. இதுக்கு மேலே கூலிங் ஆயிடுச்சு. பச்சையாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், நல்லா கொஞ்சம் இங்கே ஜில்லுன்னு இருக்கு மரங்களோட. கீழே தான் ரொம்ப அப்படி. அடுத்த வளைவு வந்துட்டோம், அதியமான் வளைவு. பகடு பூ பாருங்க, பூத்திருக்கு. காஞ்ச செடியிலையும் பூ பூத்திருக்கு. அடுத்த வளைவு வள்ளல் பாரி. ஏற்காட்டுக்கு ஒன்று 10 கிலோமீட்டர். கீழே பாருங்க மேகக்கூட்டத்தை. அடுத்த வளைவு வல்வில் ஓரி வளைவு, 10வது வளைவு. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கு. வெயில் கொளுத்துனாலும் இதை பார்க்கறதுக்கு தான் மகிழ்ச்சி. இதுக்காக தான் ஏற்காடு வந்தோம். கீழே இருக்கிறது லைட்டாக தான் தெரியுது. மார்னிங் வந்ததும் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அடுத்த வளைவு சேரன் செங்குட்டுவன் வளைவு. கொண்டை ஊசி வளைவு, பாண்டிய நெடுஞ்செழியன் வளைவு, 12வது வளைவு. இந்த ப்ளூ கலர் பூவை தான் சொன்னேன். அங்கங்கே தனித்தனியாக இது மட்டும் இந்த சீசனுக்கு பூத்துருக்கிறதுனால பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்கள் மலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இது மட்டும் தனியாக ஒரு செடி மாதிரி இருக்குது பார்க்க. நம்ம வரை முனியப்பன் டெம்பிளாமா, ஒரு நாளைக்கு நம்ம இதுக்குள்ளே போகணும். அடுத்த மலைவு மக்களே, ஔவையார் வளைவா, 14வது வளைவு. இங்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஏற்காடு ஃபீலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஏற ஏற அந்த வெயில் தெரிவிக்கல அவ்வளோவா. கூலிங்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. இப்போ தான் அங்கங்கே குரங்குங்களே இருக்குது. எல்லாம் கீழே வெயில் அடிக்குதுன்னு எல்லாம் மேலே வந்துருச்சுங்களா. காப்பி தோட்டங்கள், எல்லாம் காப்பி தோட்டமாக இருக்குது மக்களே. பலாப்பழம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. பலாப்பழமா? சின்ன சின்னதாக இருக்குது. சின்ன சின்னதாக இருக்குது பலாப்பழம். மாங்காய் மரம் கூட இருக்குது. இப்போ காஃபி சீசன் இல்லை, இதெல்லாம் எஸ்டேட்டுங்க. எஸ்டேட். இதெல்லாம் ஒவ்வொரு சீசனில் வந்தீங்கன்னா நிறையவே அப்படியே காய்ச்சி போய் கிடக்கும். ஒரு பாதை ஏதாவது சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கம்பர் வளைவு, கம்பர் வளைவு, 15வது வளைவு. இங்கே பாருங்க, இந்த கொடியெலாம் இருக்குது. என்னடா அது மிளகுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த செடியெலாம் கண்ணில் படுது. ஏதோ ஒரு சரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரோடு. இங்கே வாகனங்கள்லாம் நின்றுருக்கு. மக்கள் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. மழைக்காலம் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணாதான். இது ஒரு வளைவு மூடிட்டாங்க. மழை டைம் வரத்துக்குள்ளே இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்களா தான். நீங்கள் நல்லா வீடியோவை பார்த்தா தெரியும். நான் அந்த சொன்னேன், அந்த ப்ளூ கலர் பூ பாருங்கள் அங்கே இருக்குது. கூலிங்லேயே கொஞ்சம் செடிங்கெல்லாம் பாரு எவ்வளோ இயற்கையாக இருக்குது. பனியிலேயே அப்படியே வளர்ந்துட்டுருக்கு, தண்ணி இல்லாமல். இது ஒரு எஸ்டேட்டு. அரசு பேருந்து போகுது பாருங்கள். இதில் இருந்து எல்லாம் கூலிங்காக ஆகிடுச்சு.
கீழே தான் ஃபுல்லாக வெயில். கடை, காப்பி தூள் கடை, இங்கேயே தயார் பண்ணுற காப்பி தூள்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொண்ட ஊசி வளைவு வந்துருச்சு. திருவள்ளுவர் வளைவு 17வது வளைவு. இன்னும் 3 வளைவு. இங்கே பாருங்க, கீழே தான் எல்லாம் அப்படியே காஞ்சி போயிருச்சு. மேலே பாருங்க எல்லாம் பச்சை பச்சையாகவே இருக்கு. கீழே பார்த்தா வெயில், மேலே பார்த்தா ஜில்லுனே பாருங்க மக்களே. யானை கத்தாழைன்னு நினைக்கிறேன் இது. உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம எங்கே போய் வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேலம் மக்கள் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஆதரவு கொடுங்க, மற்ற மக்களும் ஆதரவு கொடுங்க. உங்களோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் இது பண்ண முடியும். மேலே ஃபுல்லாக காப்பி எஸ்டேட்டு. அடுத்த வளைவு அடுத்த வளைவு வந்துருச்சு. கபிலர் வளைவு. இன்னும் 4 கிலோமீட்டர் ஏற்காட்டுக்கு இருக்கு. மேலேருந்து வண்டி அப்படியே வந்து கீழே வருது. 19வது வளைவுக்கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே வந்தோடனே தைல வாசம் அப்படியே மரத்து அந்த பட்டையிலேருந்தே வாசமாக இருக்கு. நீங்கள் வந்தால் இங்கே நின்று பாருங்க, லைட்டாக அப்படியே அந்த தைல வாசத்தை அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. இங்கே பெரிய பெரிய மரமாக இருக்குது, தைல மரம் பாருங்க. நம்ம அவ்வளோதான், அடுத்த வளைவுக்கிட்டையும் நெருங்கிட்டோம் பக்கமாக. தைல மரம், தைல வாசம் அடிக்குது. கடைசி வளைவு வந்துட்டோம். மேலே வந்துட்டோம். மேலே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். இறுதியான வளைவு, 20வது வளைவு. தேவையான செடிகளை இங்கே வாங்கி கொண்டு போகலாம். மக்களே, இந்த மாட்டோட கொம்பு பாருங்க. இந்த மலைப்பாதையிலேயே இது நடந்து போய் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த ப்ளூ கலர் பூ பாருங்க இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரியே பாருங்க, ப்ளூ கலர் பூக்கள் இங்கே நிறையவே இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க, ப்ளூவா. நீங்கள் வந்தீங்கன்னா, ஏற்காடு வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குது இந்த கலரு. ஜில்லுன்னு இருக்குது. இங்கே வந்தோம்னா ஜில்லஸ் தெரியும். லேக்குக்கு ஃபஸ்ட் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். லேக் கிட்ட போயிட்டு நம்ம வீடியோ போடுவோம். வாங்க லேக் கிட்ட போயிட்டு வீடியோ பார்ப்போம். வணக்க மக்களே, நாம வந்து ஏற்காட்டுக்கு வந்துட்டோம். ஏற்காட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பூங்காக்கு தான் வந்தோம். ஏரிக்கு வர வழியில பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வழி போணுச்சு. சரி, வழியில பார்த்தா இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இங்கே நிறைய ஊருங்களாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே அப்படியே கிராமம் மாதிரி ஊர் அங்கங்கே கரெக்ட் மேலே வீடு கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு பிளேசஸ்லாம். கீழே தான் ப்ரோ யூடியூப் சேனல். யூடியூப் சேனலா? ஆமா ப்ரோ. யூடியூப் சேனல் தான் ப்ரோ. என்ன யூடியூப் சேனல்? vlog போலாமா? ஆமா. உங்களால தான்டா குடும்பம்லாம் கெட்டு போகுது. என்ன ப்ரோ கெட்டு போகுது? என்ன கெட்டு போகுதா? உங்க வீடியோ பார்த்து ரச்ச பண்றாங்கடா. வீட்ல ப்ரோ வீடியோ பார்த்து என்ன ரச்ச பண்றாங்க? என்ன பண்றீங்க ப்ரோ? வீடியோ தான் ப்ரோ பிடிக்கிறேன். என்ன ப்ரோ தப்பு பண்ணாங்க? ப்ரோ இங்க பேசுங்க. என்ன உங்களை தப்பு பண்ணாங்க? என்ன வீடியோ எடுக்கிறீங்க? என்ன இருங்க இங்க பாருங்க, பொறுமையா பேசுங்க. எல்லாத்தையும் பொறுமையா பேச கத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க போன் என்னத்துக்கு நீங்க போடுங்க? நீங்க போன் என்ன புடுங்குறீங்க? ஹலோ, போனே ஒன்னும் தப்பா நினைச்சிடாதீங்க. அண்ணன் தான் நான் அதிரடியா தான் களத்துக்குள்ள வருவேன்னு சொல்லி வீடியோக்குள்ள வருவேன்னு சொல்லி சொன்னாரு. அதனால சொல்லிட்டு தான் நான் அப்படி பிராங்க் பண்ண. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா நீங்க ஏதாவது சொல்லுங்க நம்ம மக்களே. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு முக்கியமா தேவை. தேங்க்யூ. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. இது சும்மா ஒரு பிராங்க் தான். இது என் தம்பிங்க தான் 2 பேருமே. நன்றி. அடுத்து நம்ம லேக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து தான் போறோம். இப்ப அங்க போயிட்டு எப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்லாம் பார்க்கலாம். வாங்க, நம்மளும் போட்டிங் போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள போய் பார்ப்போம். 30 ரூபா.
10 ரூபா உள்ள என்ட்ரி ஃபீஸ். லேக்கை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து 10 ரூபா. உள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. மக்களே நாங்கள் வந்து போட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. பாருங்கள் அண்ணன் நம்மளோட தான் இருக்காங்க. நம்மளோட பைலட் வந்து பாருங்கள் நம்ம அண்ணன் தான். பைலட்டு வந்து இங்கே வந்து லிவர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அப்புறம் இங்கே பெடல் வந்து அழுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டுருக்கோம். இது வேற கோணையாக போகுது. எங்கே பயமாக இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே கிண்ணிக்குள்ளே விழுந்துட்டோமா வம்பா போயிடும். ஐயோப்பா என்னது ப்ரோ இப்போ கால் இப்படி வலிக்குது. 30 நிமிஷம், அதாவது அரை மணி நேரம் நினைக்கிறேன். அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம அங்கே போயிடணும். திரும்ப எங்கேனாலும் போகலாம். நம்ம அரை மணி நேரத்துக்குள்ள ரிட்டன் அங்கே வந்து போயிடணும். இப்போ 4:20 ஆகுதுங்க. 4:20 ஆகுது. 4:50க்கு நம்ம இங்கே இருக்கணும். ஆமாம், கூடி சீக்கிரம் நம்ம வந்து இல்லைன்னா அமௌண்ட் தரமாட்டாங்களாம். ஆமாம், நம்மளோட ரைடு ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க நல்லா தாங்க இருக்குது இதுவும். ஆனால் இன்னும் கொஞ்சம் கால் தான் ரொம்ப வலிக்குது. நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் போட்டிங் வந்து போகணும்னு ஆசை. பட் வந்து போக முடியல. இந்த தடவை வந்து எப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த போட்டிங் போயிட்டுருக்கோம். நிறையா கப்பல் வந்து போயிட்டுருக்கு. பாருங்க அண்ணன் இங்கே தான் இருக்காரு. ஆனால் நீங்கள் ஏதாவது பேசுறீங்களா? பயமாக தாங்க இருக்கு. நீச்சல் வேற தெரியாதுங்களா? நீச்சல் தெரியாது. 3 பேத்துக்குமே நீச்சல் தெரியாது. எல்லாரும் சீட் பெல்ட் வேற கொடுத்துருவாங்க. இது என்ன இது ப்ரோ லைஃப் ஜாக்கெட்டா? ஓகே, இங்க பாருங்க கப்பலோட பைலட் இவரு போயிட்டு இருக்கு. கால் தான் பயங்கரமா வலிக்குது, அழுத்த முடியல. இதுல கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட நாங்க நடு தண்ணியில இருக்கிறோம். நடு தண்ணியில பாத்துக்கோங்க, சுத்தி பாருங்க எப்படி இருக்கு. போயிடணுமா? இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. வேகமா போயிட்டு இருக்கோம். ஐயோப்பா நல்லா இருக்குங்க. இதுவும் ஒரு இதுதான், புது அனுபவம். இருக்கு. புது அனுபவம்னு புது சொல்லலாம். அனுபவம். இதுக்கு முன்னாடி நாங்க எந்த போட்லயும் போனதே இல்ல. போட்லயே போனது கிடையாது. இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இது ஏரி தான். தண்ணி பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு. தண்ணி பாருங்க என்ன கலர்ல இருக்கு. பேசல வீடியோ. அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலப்பற ஃப்ரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அங்க வந்து நடுவில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம போக வேணாம். நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஃபாஸ்ட்டாக மிதிச்சா ஆனால் ஃபாஸ்ட்டாக போவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், கப்பல் கவுந்துரும். இந்த பக்கம் வளைச்சிடலாங்களா? பாருங்க லிவரை வச்சு வளைக்கிறாரு அண்ணன். நம்ம பைலட் வந்து சரியில்லைங்க. நான் வந்து வண்டி ஓட்டுறேன்னோ கேட்க மாட்டுறாரு. அவரு கொண்டு போய் கப்பலை கவுத்துருவாருங்க. கேட்டுக்கிட்டீங்கன்னா கேட்டுக்கோங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. நீங்களும் வந்து வந்தீங்களா எதை ட்ரை பண்றீங்களோ இல்லையோ போட்டிங் ட்ரை பண்ணுங்க. பயங்கரமா இருக்கு. முன்னாடி வேற போயிட்டு வருதுங்க. பயமா இருக்குது. ரொம்ப பயப்படுறாருங்க பைலட்டு. மக்களே அதுங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா எதை ட்ரை பண்றீங்களோ இல்லையோ போட்டிங் ட்ரை பண்ணுங்க மக்களே. செம்மையா இருக்கு. எப்படி சொல்றேன்னா அது ஒரு தனி ஃபீல். நம்மளே கப்பலை ஓட்டிட்டு இருக்கோம். அதாவது கப்பல் கிடையாது, இது போட்டு தான். ஆனா நம்மளே ஓட்டுறதுனால அது ஒரு தனி ஃபீலுங்க. அண்ணா வந்து பின்னாடி பாருங்க விஜயகுமார் இருக்கிறாரு. அவரு பின்னாடியே நடுங்கிட்டு வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நாம பாருங்க முன்னாடி இதை நோக்கி போய் பயங்கரமா இருக்கு. என்ன சொல்றோமோ இல்லையோ எதை வந்தாலும் சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா போட்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ஆமாம், ஒர்த்து தாங்க. ஒர்த்து தான். 300க்கு வந்து ஒர்த்துன்னே சொல்லலாம். ஆனால் ½ அன் ஹவர் தான். ½ அன் ஹவருக்குள்ள நம்ம வந்து அங்கே பக்கத்தில் போயிடணும். ப்ரோ இந்த பக்கம் போங்க ப்ரோ. அந்த சைடு பயமா இருக்குது. எங்கேயாவது போய் இடிச்சிருவோம். கடல்ல போயிட்டு ஜாக் ஸ்பேரோ கப்பலை ஓட்டிட்டு இருக்காரு. தம்பி கேட்கறதுனால நானும் பாருங்க நான் கேட்டதுனால வந்து அண்ணன் வந்து கப்பலை திசை திருப்புறாரு. இதே இடத்துல கப்பலை வந்து திசை திருப்பிட்டாருங்க. நாங்களும் இதே இடத்துல ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கிறோம். ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்காருங்க. இவர்கிட்ட கப்பலை கொடுத்து தப்பா போயிருச்சு. பின்னாடி இருந்து வேற அந்த ஃபேமிலி நம்மளே பாட்டுருக்கு. ஐயோ இவனுக்கு என்னடா அது கத்திட்டு இருக்கிறானுங்களே நினைப்பாங்களாட்டுங்க. லிவரு இங்க பாருங்க அண்ணன் தண்ணியில விளாண்டுக்கிட்டே வராரு. நிறையா ஐயோ தண்ணி வேலை தெளிக்காதப்பா கேமரால பட்டுற போது. அண்ணன் பறவை வந்து நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்குதுங்க. நாங்களும் ரொம்ப நேரமா வித்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கோம். அண்ணன் நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயமா இருக்கு. தெரியாம வந்துட்டு மாட்டிக்கிட்ட போன்னு இருக்குது.
நல்லாதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மிதிக்க முடியலங்க. கால் வலிக்குதுங்க. முழுகி போற மாதிரியே இருக்குது. அதை பாக்குறப்பதான் பயமா இருக்குது. கால் தான் பயங்கரமா வலிக்குது. தலை பாத்தீங்கன்னா தலை தில்லா இருக்கிறாரு. கால் பயப்படல. ஏங்க மக்களே கால் ரொம்ப வலிக்குதுங்க. பெடல் பண்ணவே முடியல. பயங்கர வலி. ஆனா ரொம்ப ஜாலியா இருக்குது. இங்க பாருங்க மோட்டர் போட்டுக்கலாம். ஓட்ட மாட்டோம், அவங்க ஓட்டிடுவாங்க. நம்ம சும்மா போறதுதான். தண்ணி கப்பல கவுத்து விட்டுருவாங்க. தம்பிக்கு எந்த பக்கம் போறதுனே தெரியாம எப்ப பார்த்தாலும் போய் ஓரத்துலயே விடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பயமா இருக்கு. ஓரத்துல போனுச்சுன்னா அப்படியே போட்டு வந்து ஸ்டக் ஆகி நின்றுங்களாம். ஏன்னா கீழே சைடில் பார்த்தீங்கன்னா மண் இருக்குன்ட்டு அங்கே வந்து. ஆனால் நல்லா இருக்கு. பாருங்க நாங்கள் இங்கே தான் கடைசி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து தான் வந்தோம். இப்போ லாஸ்ட்டாகவும் நம்ம இங்கே தான் போகணும். ஆனால் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. பயங்கரமாக இருக்குது. எங்க போகணும் இப்போ? எங்கேயோன்னு போங்க. இன்னும் ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. 20 நிமிஷம் தான் ஆயிருக்குது வந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகணும். தம்பி ஓட்ட தெரியாமல் ஒரே இடத்துலயே ரவுண்ட் அடிக்கிறப்படி. அதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்க மோட்டர் போட்டு போகுது அங்கே ஒன்று. பாருங்க எல்லா போட்டும் நம்மளோட சேர்ந்து வந்த போட்லாம் வந்துட்டு இருக்கு. கொண்டு போய் நிறுத்தும். நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ரைடு போகிறதுக்காக. இந்த துடுப்பு போடுறீங்களா ரொம்பவே பாவம். அழுத்து ஸ்பீடாக அழுத்து போய் அங்கே செவுத்த கூட இடிச்சிக்கலாம். ஏடா எங்கடா அழுத்துறேன்? அவங்கள வந்து நிறுத்தி நம்மளே வந்துட்டோம். நம்ம போட்டு நிறுத்திட்டு நம்ம போட்டு போயிட்டு பார்க்கலாம். கொடுத்த அமௌண்ட்டை வந்து வாங்குறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த இடம். இங்கே தான் இருக்குது. முதல்ல நம்ம வந்து பக்கோடா பாயிண்ட் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் பக்கமாக வந்துட்டோம். மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. இங்கே எல்லாமே தங்கிக்கலாம் போல. அதுங்க வந்துட்டோம். மக்கள்லாம் நிறைய பேர் நின்றுருக்காங்க. வந்து விட்டோம் பக்கோடா. இங்கே பாருங்க கடையில் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே. முதல்ல மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே நம்ம வந்து இப்போ பக்கோடா பாயிண்ட் வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து ஏற்காட்டிலே ஹைட்டான இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் தான் சொன்னாங்க இதுதான் ஹைட்டான இடம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பெரிய ஹைட்டான இடம் தான். நல்லா தான் இருக்குது. அங்கங்கே செடியும் கொஞ்சம் கண்ணு தெரியுது. பார்த்தா அந்த பக்கம் சேலமே ஃபுல்லாக கவர் ஆகும். நான் ஃபுல் மேகமூட்டமாக இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் ஃபுல்லாக தெரியும். இங்கே பாருங்கள் தனியாக வந்து ஒரு கிராமம் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு பஸ் வசதிலாம் எப்படின்னு தெரில உள்ள. அங்கே தனியாக ஒரு டெம்பிள் மட்டும் என் கண்ணுக்கு பளிச்சுன்னு படுது. நல்லா இருக்குது பார்க்க. தனியாக ஃபுல்லாக காடு, நடுவில் மட்டும் அப்படியே கிராமம்.
அவங்களுக்குலாம் என்ன வசதி இருக்குன்னு தெரியல. ஏற்காடு ட்ரிப் வந்து போயிட்டு நம்ம வந்து இறங்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ரிட்டர்னு. நிறைய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வந்து நிறைய இடத்துக்கு போக முடியல, நேரம் கிடைக்கல நமக்கு. நம்ம பீக் பார்க் போகணும் ரொம்ப ஆசையாக வந்திருந்தோம். பேர்ட்ஸ்லாம் எனக்குன்னா உங்களுக்கு தெரியும் நான் பேர்ட்ஸில் வரணும்னு சொல்லிட்டு போய் நம்ம ஒரு விசிட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தா அங்கே போக முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு அப்புறம் டைம் இல்லாத நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாம் ராவடி பண்ணிட்டே இருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா சரி கிளம்பலாம் அப்படி, இன்னொரு நாளைக்கு ஒரு வந்து பார்க்கலாம், ஃபுல்லாக எடுத்து பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் வந்து சேர்வலைன் மலை போகணும், ஃபால்ஸ் போகணும், நிறைய இடத்துக்கு ஒன்றும் போகலை. நம்ம போட்டிங் போனோம். நம்ம 2 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புறதுனால நமக்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நேரமாக கிளம்பி வந்து நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் முடிஞ்ச அளவுக்கு. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் தான் விளாக் போலாமா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. நீங்கள் தான் சொல்கிறீங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அண்ணா சொன்ன மாதிரி கீழே இருக்க பெல் பட்டன் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி வணக்கம் மக்களே. இன்னொரு வீடியோவில் மணி நம்ம உங்களோட சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.